ரேகா தன்னோட பொண்ணு சான்வி கூட ஒரு சின்ன வீட்ல குடியிருந்தா. அவளோட புருஷனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. அதனால அவரு இறந்து போயிட்டாரு. ரேகா தன்னந்தனியா சான்வியை வச்சுக்கிட்டு வாழ்க்கைய ஓட்டுறது ரொம்பவும் கஷ்டமா இருந்தது. ஒரு நாள் ரேகாக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதனால அவளோட பொண்ணு சான்வி வெளியில போய் வேலை செய்யணும்னு நினைச்சா. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, வீட்ல சாப்பிட்றதுக்கும் எதுவும் கிடையாது, நானே போய் ஏதாவது வேலை தேடுறேன். சான்வி தனக்கு ஒரு வேலையை தேடிக்கிறதுக்காக நேரா ஒரு ஹோட்டல்ல போய் வேலை கேட்டா. அங்க ஜனங்களுக்கு உணவு பரிமாறுற வேலை அவளுக்கு கிடைச்சது. ஒரு நாள் என்னாச்சுன்னா, இந்த சாப்பாடை டேபிள் நம்பர் 21க்கு கொடு. சரி சார், நான் இப்பவே கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். சான்வி பிளேட்டை எடுத்துக்கிட்டு டேபிள் நம்பர் 21 கிட்ட போயிட்டு இருந்தா. அவ கால் தடுக்கி கீழே விழுந்துட்டா. அப்புறம் அவ கையில இருந்த பிளேட் கீழே விழுந்துடுச்சு. அதனால ரகுவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. உன்னால பார்த்து போக முடியாதா? ஒரு பிளேட் சாப்பாடை வீணாக்கிட்டியே. ஒரு வேலையை ஒழுங்கா பார்க்க தெரியல, வேலையை கெடுத்து வைக்கிற. இப்படி எல்லாம் இருந்தா வேலைக்கு ஆகாது. ஒரு வேலை பண்ணு, வேலை செஞ்ச வரைக்கும் பணத்தை வாங்கிக்க, வேற எங்கேயாவது போய் வேலையை பாரு. என்னால இங்க உன்னை வேலைக்கு வச்சுக்க முடியாது. தினமும் ஒரு பிளேட்டை கீழே போட்டு உடைக்கிறேன். வேண்டாம் வேண்டாம் சார், என்ன வேலையை விட்டு நிறுத்திடாதீங்க. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் அவங்களுக்காக சாப்பாடு வாங்கிட்டு போகணும். நான் இனிமே கவனமா வேலை செய்யறேங்க. முடியாது முடியாது, பணத்தை வாங்கிட்டு இங்க இருந்து நிறைய கட்டு. என்னோட பிசினஸ் நஷ்டமா வருது, நான் பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. ரகு கொஞ்சம் பணத்தை கொடுத்தான். அப்புறம் அவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டான். சான்வி அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போனா. இவ்வளவு கஷ்டப்பட்டு அம்மாவுக்கு மருந்து வாங்குறதுக்கு வேலை கிடைச்சது, இப்ப அதுவும் கைவிட்டு போயிருச்சு. இப்ப அம்மாவுக்கு நான் எப்படி மருந்து வாங்குறது? அப்புறம் வீட்டை எப்படி நடத்துறது? வெயில் ரொம்ப பயங்கரமா இருக்கு. இப்ப நான் என்ன பண்றது? எதுவுமே புரிய மாட்டேங்குதே. அவ இப்படியே யோசிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தா. வழியில அவ ஒரு பிச்சைக்காரரை சந்திச்சா. அவருடைய கால்ல அடிபட்டு இருந்தது. அவரு நொண்டிக்கிட்டே நடந்து வந்தாரு. அப்புறம் அவர் சான்விய பார்த்து அவளை நிறுத்தினாரு. கண்ணா நில்லுமா. சொல்லுங்க ஐயா, நான் உங்களுக்கு எந்த வகையில உதவுறது? நானே ஏற்கனவே பிரச்சனையில இருக்கேன். கண்ணா, எனக்கு எதுவும் வேண்டாமா. ஒண்ணு இல்ல, என் கால்ல பயங்கரமா அடிபட்டு இருக்கு. இந்த காயத்துக்கு மருந்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட சுத்தமா பணம் இல்ல. உன்கிட்ட பணம் இருந்தா எனக்கு கொஞ்சம் கொடுமா. என்கிட்ட வேற எதுவுமே இல்ல ஐயா, இந்த கொஞ்சம் பணம் தான் கிடைச்சது. இத வச்சு நான் வீட்டுக்கு சாப்பாடு வாங்கிட்டு போலான்னு நினைச்சேன். பரவாயில்ல விடுங்க, இது உங்களுக்கு தான் அவசியமா தேவைப்படுது. பாருங்க எவ்வளவு ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கு. இந்தாங்க பணம், இத வச்சு உங்க காயத்துக்கு மருந்து வாங்கி போட்டுக்கோங்க. சான்விக்கு ரகு கொடுத்த பணம் எல்லாத்தையும் அந்த பிச்சைக்காரர்கிட்ட கொடுத்தா. அதனால அந்த பெரியவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அப்புறம் அவளை நிறைய ஆசீர்வாதம் பண்ணாரு. கண்ணா, நீ சாப்பாடு வாங்கிக்கிட்டு போறதுக்காக வச்சிருந்த பணத்தை எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்ட. உனக்கு பெரிய மனசு கண்ணா. உன் கையில கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்ல. ஆனா என்கிட்ட ஒரு டிஃபன் இருக்கு, அத உனக்கு கொடுக்க விருப்பப்படுறேன். ஐயா, இந்த டிஃபனை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? வீட்ல சாப்பாடுங்கிறதே கிடையாது, இதுல நான் என்னத்தை எடுத்து வைக்கிறது? உன் கையில கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்ல. ஆனா என்கிட்ட ஒரு டிஃபன் இருக்கு, அத உனக்கு கொடுக்க விருப்பப்படுறேன். சான்வி அந்த பிச்சைக்காரர்கிட்ட அந்த டிஃபன் பாக்ஸ வாங்கிக்கிட்டா. அப்புறம் தன்னோட வீட்டை நோக்கி போயிட்டு இருந்தா. வீட்டுக்கு போய் அவ அந்த டிஃபன் பாக்ஸ திறந்து பார்த்தா. அந்த பாக்ஸ்ல ஒரு வடாப்பாவு இருந்தது. அவ அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா. சரி, ஏதோ ஒன்னு சாப்பிடறதுக்கு கிடைச்சதே. அட, இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. இந்த டிஃபன் பாக்ஸ்ல ஒரு வடைப்பாவு இருக்கு. இன்னைக்கு சாப்பாடு பிரச்சனை தீர்ந்தது. ஒரு வடைப்பாவு இருக்கு. சரி, இதுல பாதி நான் என்னோட அம்மாவுக்கு வச்சிடுறேன், அப்புறம் பாதியை நான் சாப்பிட்டுக்கிறேன். சான்வி அந்த டிஃபன் பாக்ஸ மறுபடியும் ஓபன் பண்ணி பார்த்தப்ப அதுல இன்னும் ஒரு வடைப்பாவு இருந்தது. அட, என்னது இது? இதுல இருந்து இப்பதானே வடைப்பாவு எடுத்தேன், மறுபடியும் எப்படி இது வந்துச்சு? ஒருவேளை டிஃபன் பாக்ஸ்ல 2 வடைப்பாவு இருந்திருக்கும், அத நான் பார்த்திருக்க மாட்டேன். சான்வி மறுபடியும் கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் அந்த டிஃபன் பாக்ஸ திறந்து பார்த்தா. அந்த டிஃபன்ல மறுபடியும் ஒரு வடாப்பாவு இருந்தது. சான்வி இந்த மாதிரி வடாப்பாவை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டா. அப்புறம் அவ தன்னோட அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னா. அம்மா, இத பாருங்களேன், நான் எத்தனை தடவை இந்த டிஃபன் பாக்ஸ ஓபன் பண்ணாலும் இதுக்குள்ள ஒரு வடைப்பாவு இருக்கு. இது எப்படிமா ஆகும்? அட, உண்மைதான் சான்வி. இந்த வடாப்பாவு மாயன்னு நான் நினைக்கிறேன். இதுல எந்த அளவுக்கு செலவு பண்றியோ இது இன்னும் அந்த அளவுக்கு வளர்ந்துருது. சான்வியும் ரேகாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் ஆசை தீர வடாப்பாவு சாப்பிட்டாங்க. சான்வி, உண்மையிலேயே நமக்கு ஒரு நல்ல பொருள் கிடைச்சிருக்கு. இந்த வடாப்பாவு எப்பவுமே முடிய போறது இல்ல. நாம ஏன் இந்த வடாப்பாவை வியாபாரம் பண்ணக்கூடாது? இது மூலமா நாம மத்த செலவுகளை கூட பாத்துக்கலாம்ல. ஆமாமா, நீங்க சரியாத்தான் சொல்றீங்க. இவ்வளவு வடைப்பாவை வச்சு நாம என்ன பண்றது? நாம ஏன் இத மத்தவங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க கூடாது? இப்போ ரேகாவும் சான்வியும் அந்த மாய வடப்பாவை 7 ஜனங்களுக்கும் உதவி பண்ணாங்க.
அதுக்கப்புறம் அவங்க ஒரு வடாபாவ் கடையும் போட்டுட்டாங்க. அது மூலமா வர காசுல அவங்க தன்னோட குடும்ப செலவையும் பாத்துக்கிட்டாங்க. அப்புறம் மத்தவங்களுக்கு உதவியும் செய்ய ஆரம்பிச்சாங்க. பாத்தியா சான்வி, நம்ம நாட்களே எப்படி மாறி போச்சுன்னு. இந்த வடாபாவ்னால நாம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம கிட்ட பெரிய வீடு இருக்கு, வண்டி இருக்கு, நாம ஒரு நல்ல வீட்ல இருக்கோம். இனிமே நமக்கு எந்த கஷ்டமும் இல்ல. அப்பதான் அங்க ஒருத்தர் ரொம்ப வேகமா ஓடி வந்தாரு. அப்ப சான்வி அவர்கிட்ட கேட்டா, ஏன் நீங்க இவ்வளவு வேகமா ஓடி வரீங்க? என்னாச்சு? அதுவா, கிராமத்துக்கிட்ட ஒரு ஏரி இருக்குல்ல, அது உடைய போகுது. மொத்த கிராமத்தையும் காலி பண்ண சொல்லி நியூஸ் வந்திருக்கு. ஒருவேளை அந்த ஏரி உடைஞ்சிடுச்சுன்னா அந்த ஏரியில இருக்கிற நம்ம கிராமமே முழுகி போயிடும். ஓடு ஓடு சான்வி, நீயும் உயிரை காப்பாத்திக்கிட்டு ஓடிடு. அட, இவர் சொல்லிட்டு போறத பார்த்தா பெரிய பிரச்சனையா இருக்கும் போல இருக்கு. இந்த கிராமமே ஆபத்துல இருக்கு. வா சான்வி, நாமளும் பக்கத்து கிராமத்துக்கு போயிடலாம். இல்லம்மா, நீங்க இருங்க. அந்த டேம இந்த வடப்பாவு சரி பண்ணிடும். எனக்கு இது மேல முழு நம்பிக்கை இருக்கு. இது நம்ம நாட்களை எவ்வளவு சரி பண்ணுச்சு. அதனால இந்த கஷ்டத்தையும் அது நிச்சயம் சரி பண்ணும். சான்வி அந்த மாய வடப்பாவை எடுத்துக்கிட்டு டேம் கிட்ட போனா. அப்புறம் அது கிட்ட சொன்னா, மாய வடப்பாவே, நீ எங்களுக்கு எப்பவும் உதவி செஞ்சிருக்க. இப்ப இந்த கிராமத்துக்கு உன்னோட உதவி தேவைப்படுது. ஏதாவது செஞ்சு இந்த டேம உடையாம பாத்துக்க. இதுல இருக்கிற தண்ணி கிராமத்துக்குள்ள வராம பாத்துக்க. போ வடப்பாவ். அந்த வடப்பாவ் பறந்து அந்த டேமை நோக்கி போச்சு. தன்னோட உருவத்தை அது பெருசாக்கிடுச்சு. அதனால அந்த டேம் உடையதுல இருந்து காப்பாத்தப்பட்டுச்சு. அப்புறம் தண்ணீரோட வேகம் கிராமத்துக்குள்ள நுழையாம அதே இடத்துல நின்னு போச்சு. இது எல்லாத்தையும் கிராமத்து ஜனங்க பார்த்தாங்க. அதனால அவங்க எல்லாரும் சான்விக்கு தன்னோட நன்றிய சொல்லி அவளை வாழ்த்துனாங்க. சான்வி, நீ உண்மையிலேயே ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்க. தண்ணீர்ல முழுக இருந்த கிராமத்தை நீ காப்பாத்திருக்க. நாங்க எல்லாரும் உன்னை பார்த்து பெருமைப்படுறோம். கிராமத்து ஜனங்க எல்லாரும் சான்விக்காக எல்லாரும் சந்தோஷமா கைத்தட்டினாங்க. இப்ப சான்வியும் ரேகாவும் அந்த மாய வடப்பாவோட உதவியால எல்லாருக்கும் உதவி செஞ்சு அவங்க வாழ்க்கைய சந்தோஷமா நடத்தினாங்க. ரேகா தன்னோட பொண்ணு சான்வி கூட ஒரு சின்ன வீட்ல குடியிருந்தா. அவளோட புருஷனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. அதனால அவரு இறந்து போயிட்டாரு. ரேகா தன்னந்தனியா சான்வியை வச்சுக்கிட்டு வாழ்க்கைய ஓட்டுறது ரொம்பவும் கஷ்டமா இருந்தது. ஒரு நாள் ரேகாக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதனால அவளோட பொண்ணு சான்வி வெளியில போய் வேலை செய்யணும்னு நினைச்சா. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. வீட்ல சாப்பிடறதுக்கும் எதுவும் கிடையாது. நானே போய் ஏதாவது வேலை தேடுறேன். சான்வி தனக்கு ஒரு வேலையை தேடிக்கிறதுக்காக நேரா ஒரு ஹோட்டல்ல போய் வேலை கேட்டா. அங்க ஜனங்களுக்கு உணவு பரிமாறுற வேலை அவளுக்கு கிடைச்சது. ஒரு நாள் என்னாச்சுன்னா, இந்த சாப்பாடை டேபிள் நம்பர் 21க்கு கொடு. சரி சார், நான் இப்பவே கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். சான்வி பிளேட்டை எடுத்துக்கிட்டு டேபிள் நம்பர் 21 கிட்ட போயிட்டு இருந்தா. அவ கால் தடுக்கி கீழே விழுந்துட்டா. அப்புறம் அவ கையில இருந்த பிளேட் கீழே விழுந்துடுச்சு. அதனால ரகுவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. உன்னால பார்த்து போக முடியாதா? ஒரு பிளேட் சாப்பாட வீணாக்கிட்டியே. ஒரு வேலைய ஒழுங்கா பார்க்க தெரியல. வேலைய கெடுத்து வைக்கிற. இப்படி எல்லாம் இருந்தா வேலைக்கு ஆகாது. ஒரு வேலை பண்ணு. வேலை செஞ்ச வரைக்கும் பணத்தை வாங்கிக்க. வேற எங்கேயாவது போய் வேலையை பாரு. என்னால இங்க உன்னை வேலைக்கு வச்சுக்க முடியாது. தினமும் ஒரு பிளேட்டை கீழே போட்டு உடைக்கிறேன். வேண்டாம் வேண்டாம் சார், என்ன வேலையை விட்டு நிறுத்திடாதீங்க. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. நான் அவங்களுக்காக சாப்பாடு வாங்கிட்டு போகணும். நான் இனிமே கவனமா வேலை செய்யறேங்க. முடியாது முடியாது. பணத்தை வாங்கிட்டு இங்க இருந்து நிறைய கட்டு. என்னோட பிசினஸ் நஷ்டமா வருது, நான் பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. ரகு கொஞ்சம் பணத்தை கொடுத்தான். அப்புறம் அவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டான். சான்வி அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போனா. இவ்வளவு கஷ்டப்பட்டு அம்மாவுக்கு மருந்து வாங்குறதுக்கு வேலை கிடைச்சது. இப்ப அதுவும் கைவிட்டு போயிருச்சு. இப்ப அம்மாவுக்கு நான் எப்படி மருந்து வாங்குறது? அப்புறம் வீட்டை எப்படி நடத்துறது? வெயில் ரொம்ப பயங்கரமா இருக்கு. இப்ப நான் என்ன பண்றது? எதுவுமே புரிய மாட்டேங்குதே. அவ இப்படியே யோசிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தா. வழியில அவ ஒரு பிச்சைக்காரரை சந்திச்சா. அவருடைய கால்ல அடிபட்டு இருந்தது. அவரு நொண்டிக்கிட்டே நடந்து வந்தாரு. அப்புறம் அவர் சான்விய பார்த்து அவளை நிறுத்தினாரு. கண்ணா, நில்லும்பா. சொல்லுங்க ஐயா, நான் உங்களுக்கு எந்த வகையில உதவுறது? நானே ஏற்கனவே பிரச்சனையில இருக்கேன். கண்ணா, எனக்கு எதுவும் வேண்டாமா? ஒண்ணு இல்ல, என் கால்ல பயங்கரமா அடிபட்டு இருக்கு. இந்த காயத்துக்கு மருந்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட சுத்தமா பணம் இல்ல. உன்கிட்ட பணம் இருந்தா எனக்கு கொஞ்சம் கொடுமா. என்கிட்ட வேற எதுவுமே இல்ல ஐயா. இந்த கொஞ்ச பணம் தான் கிடைச்சது. இத வச்சு நான் வீட்டுக்கு சாப்பாடு வாங்கிட்டு போலான்னு நினைச்சேன். பரவாயில்ல விடுங்க. இது உங்களுக்கு தான் அவசியமா தேவைப்படுது. பாருங்க எவ்வளவு ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கு. இந்தாங்க பணம்.
இத வச்சு உங்க காயத்துக்கு மருந்து வாங்கி போட்டுக்கோங்க. சான்விக்கு ரகு கொடுத்த பணம் எல்லாத்தையும் அந்த பிச்சைக்காரர்கிட்ட கொடுத்தா. அதனால அந்த பெரியவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அப்புறம் அவளை நிறைய ஆசீர்வாதம் பண்ணாரு. கண்ணா, நீ சாப்பாடு வாங்கிக்கிட்டு போறதுக்காக வச்சிருந்த பணத்தை எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்ட. உனக்கு பெரிய மனசு கண்ணா. உன் கையில கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்ல. ஆனா என்கிட்ட ஒரு டிஃபன் இருக்கு. அத உனக்கு கொடுக்க விருப்பப்படுறேன். ஐயா, இந்த டிஃபனை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? வீட்ல சாப்பாடுங்கிறதே கிடையாது. இதுல நான் என்னத்தை எடுத்து வைக்கிறது? உன் கையில கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்ல. ஆனா என்கிட்ட ஒரு டிஃபன் இருக்கு. அத உனக்கு கொடுக்க விருப்பப்படுறேன். சான்வி அந்த பிச்சைக்காரர்கிட்ட அந்த டிஃபன் பாக்ஸ வாங்கிக்கிட்டா. அப்புறம் தன்னோட வீட்டை நோக்கி போயிட்டு இருந்தா. வீட்டுக்கு போய் அவ அந்த டிஃபன் பாக்ஸ திறந்து பார்த்தா. அந்த பாக்ஸ்ல ஒரு வடாப்பாவு இருந்தது. அவ அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா. சரி, ஏதோ ஒன்னு சாப்பிடறதுக்கு கிடைச்சதே. அட, இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. இந்த டிஃபன் பாக்ஸ்ல ஒரு வடைப்பாவு இருக்கு. இன்னைக்கு சாப்பாடு பிரச்சனை தீந்துது. ஒரு வடைப்பாவு இருக்கு. சரி, இதுல பாதி நான் என்னோட அம்மாவுக்கு வச்சிடுறேன். அப்புறம் பாதியை நான் சாப்பிட்டுக்கிறேன். சான்வி அந்த டிஃபன் பாக்ஸ மறுபடியும் ஓபன் பண்ணி பார்த்தப்ப அதுல இன்னும் ஒரு வடைப்பாவு இருந்தது. அட, என்னது இது? இதுல இருந்து இப்பதானே வடைப்பாவு எடுத்தேன். மறுபடியும் எப்படி இது வந்துச்சு? ஒருவேளை டிஃபன் பாக்ஸ்ல 2 வடைப்பாவு இருந்திருக்கும். அத நான் பார்த்திருக்க மாட்டேன். சான்வி மறுபடியும் கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் அந்த டிஃபன் பாக்ஸ திறந்து பார்த்தா. அந்த டிஃபன்ல மறுபடியும் ஒரு வடாப்பாவு இருந்தது. சான்வி இந்த மாதிரி வடாப்பாவை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டா. அப்புறம் அவ தன்னோட அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னா. அம்மா, இத பாருங்களேன். நான் எத்தனை தடவை இந்த டிஃபன் பாக்ஸ ஓபன் பண்ணாலும் இதுக்குள்ள ஒரு வடைப்பாவு இருக்கு. இது எப்படிமா ஆகும்? அட, உண்மைதான் சான்வி. இந்த வடாப்பாவு மாயன்னு நான் நினைக்கிறேன். இதுல எந்த அளவுக்கு செலவு பண்றியோ இது இன்னும் அந்த அளவுக்கு வளர்ந்துருது. சான்வியும் ரேகாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் ஆசை தீர வடாப்பாவு சாப்பிட்டாங்க. சான்வி, உண்மையிலேயே நமக்கு ஒரு நல்ல பொருள் கிடைச்சிருக்கு. இந்த வடாப்பாவு எப்பவுமே முடிய போறது இல்ல. நாம ஏன் இந்த வடாப்பாவை வியாபாரம் பண்ணக்கூடாது? இது மூலமா நாம மத்த செலவுகளை கூட பாத்துக்கலாம்ல. ஆமாமா, நீங்க சரியாத்தான் சொல்றீங்க. இவ்வளவு வடைப்பாவை வச்சு நாம என்ன பண்றது? நாம ஏன் இத மத்தவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க கூடாது? இப்போ ரேகாவும் சான்வியும் அந்த மாய வடப்பாவை 7 ஜனங்களுக்கும் உதவி பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு வடாப்பாவ் கடையும் போட்டுட்டாங்க. அது மூலமா வர காசுல அவங்க தன்னோட குடும்ப செலவையும் பாத்துக்கிட்டாங்க. அப்புறம் மத்தவங்களுக்கு உதவியும் செய்ய ஆரம்பிச்சாங்க. பாத்தியா சான்வி, நம்ம நாட்களே எப்படி மாறி போச்சுன்னு. இந்த வடாப்பாவுனால நாம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம கிட்ட பெரிய வீடு இருக்கு, வண்டி இருக்கு. நாம ஒரு நல்ல வீட்ல இருக்கோம். இனிமே நமக்கு எந்த கஷ்டமும் இல்ல. அப்பதான் அங்க ஒருத்தர் ரொம்ப வேகமா ஓடி வந்தாரு. அப்ப சான்வி அவர்கிட்ட கேட்டா, ஏன் நீங்க இவ்வளவு வேகமா ஓடி வரீங்க? என்னாச்சு? அதுவா, கிராமத்துக்கிட்ட ஒரு ஏரி இருக்குல்ல, அது உடைய போகுது. மொத்த கிராமத்தையும் காலி பண்ண சொல்லி நியூஸ் வந்திருக்கு. ஒருவேளை அந்த ஏரி உடைஞ்சிடுச்சுன்னா அந்த ஏரியில இருக்கிற நம்ம கிராமமே மூழ்கி போயிடும். ஓடு ஓடு சான்வி, நீயும் உயிரை காப்பாத்திக்கிட்டு ஓடிடு. அட, இவர் சொல்லிட்டு போறத பார்த்தா பெரிய பிரச்சனையா இருக்கும் போல இருக்கு. இந்த கிராமமே ஆபத்துல இருக்கு. வா சான்வி, நாமளும் பக்கத்து கிராமத்துக்கு போயிடலாம். இல்லம்மா, நீங்க இருங்க. அந்த டேம இந்த வடைப்பாவு சரி பண்ணிடும். எனக்கு இது மேல முழு நம்பிக்கை இருக்கு. இது நம்ம நாட்களை எவ்வளவு சரி பண்ணுச்சு. அதனால இந்த கஷ்டத்தையும் அது நிச்சயம் சரி பண்ணும். சான்வி அந்த மாய வடப்பாவை எடுத்துக்கிட்டு டேம் கிட்ட போனா. அப்புறம் அது கிட்ட சொன்னா, மாய வடைப்பாவே, நீ எங்களுக்கு எப்பவும் உதவி செஞ்சிருக்க. இப்ப இந்த கிராமத்துக்கு உன்னோட உதவி தேவைப்படுது. ஏதாவது செஞ்சு இந்த டேம உடையாம பாத்துக்க. இதுல இருக்கிற தண்ணி கிராமத்துக்குள்ள வராம பாத்துக்க. போ வடாப்பாவ். அந்த வடப்பாவை பறந்து அந்த டேமை நோக்கி போச்சு. தன்னோட உருவத்தை அது பெருசாக்கிடுச்சு. அதனால அந்த டேம் உடையறதுல இருந்து காப்பாத்தப்பட்டுச்சு. அப்புறம் தண்ணீரோட வேகம் கிராமத்துக்குள்ள நுழையாம அதே இடத்துல நின்னு போச்சு. இது எல்லாத்தையும் கிராமத்து ஜனங்க பார்த்தாங்க. அதனால அவங்க எல்லாரும் சான்விக்கு தன்னோட நன்றிய சொல்லி அவளை வாழ்த்துனாங்க. சான்வி, நீ உண்மையிலேயே ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்க. தண்ணீர்ல முழுக இருந்த கிராமத்தை நீ காப்பாத்திருக்க. நாங்க எல்லாரும் உன்னை பார்த்து பெருமைப்படுறோம். கிராமத்து ஜனங்க எல்லாரும் சான்விக்காக எல்லாரும் சந்தோஷமா கைத்தட்டினாங்க. இப்ப சான்வியும் ரேகாவும் அந்த மாய வடப்பாவோட உதவியால எல்லாருக்கும் உதவி செஞ்சு அவங்க வாழ்க்கைய சந்தோஷமா நடத்தினாங்க. அப்துல் ஒரு பிரமாதமான சமையல்காரர். அவரு சுல்தான் மியா ஹோட்டல்ல தந்தூரி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. எனக்கு ஒரு தந்தூரி பார்சல் கொடுங்க. இதோ தந்துடுறேன். அப்துல் என்ன, உங்க கையால செய்யற தந்தூரியை பத்தி சொல்லவே தேவையில்ல. நானும் நிறைய ஹோட்டல்ல தந்தூரி சாப்பிட்டிருக்கேன். ஆனா உங்க கையில இருக்கிற கைப்பக்குவம் வேற எங்கேயுமே கிடையாதுண்ணே. நன்றி. என்னுடைய தந்தூரி உங்களுக்கு பிடிச்சிருக்கே, அதுவே சந்தோஷம். அப்துல் பல வருஷங்களா இதே ஹோட்டல்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்தது.
அப்புறம் ஒரு நாள் சுல்தான் மியாவோட பையன் அப்சல் ஹோட்டலை பாத்துக்கிற பொறுப்பை ஏத்துக்கிட்டான். தம்பி, உங்க ஹோட்டல் தந்தூரி உண்மையிலேயே சூப்பரே. ஆ ஆ எனக்கு தெரியும், நிறைய கஸ்டமர்ஸ் அப்துல் அண்ணன் தந்தூரி பத்தி பாராட்டுறாங்க. இத கேட்டுட்டு அப்துல் சிரிச்சாரு. அவருக்கு அப்சல் மைண்ட்ல இருக்கிற குறுக்குத்தனமான புத்தி என்னன்னு தெரியாது. அப்சல் என்ன யோசிச்சு வச்சிருந்தான்னா, அதாவது அவன் தந்தூரி கவுண்டரை பெருசாக்கலாம்னு நினைச்சான். இன்னும் நிறைய சமையல்காரங்களை வைக்கணும்னு நினைச்சான். அப்துல் அண்ணன், இன்னும் நீங்க சில சமயக்காரங்களுக்கு உங்களை மாதிரி தந்தூரி செய்ய கத்து கொடுக்கணும். அது என்னன்னா, நான் தந்தூரி கவுண்டரை பெருசாக்க போறேன். அப்பதான் என்னால நிறைய ஆர்டர் எடுக்க முடியும். நிச்சயமா தம்பி, நான் எல்லா சமயக்காரங்களுக்கும் சொல்லி கொடுக்கறேன். இத கேட்டதும் அப்சல் சந்தோஷப்பட்டான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தந்தூரி கவுண்டர் பெருசாச்சு. இன்னும் 2 சமையல்காரங்க அந்த கவுண்டருக்கு வந்துட்டாங்க, அல்தாஃப் அப்புறம் அர்பாஸ். இப்ப என்ன கவனமா பார்த்து கத்துக்கங்க. என்ன மாதிரியே நல்லா தந்தூரி செஞ்சீங்கன்னா கஸ்டமர்ஸ் உங்களையும் பாராட்டுவாங்க. அப்துல் அவங்க 2 பேருக்கும் தந்தூரி எப்படி செய்யறதுன்னு நல்லா கத்து கொடுத்தாரு. கொஞ்ச நாள்லயே அவங்க 2 பேரும் அப்துல் மாதிரி தந்தூரி செய்ய கத்துக்கிட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, பகல்ல இந்த ஹோட்டல் 2 மடங்கும் ராத்திரியில 4 மடங்கு வியாபாரம் நடக்கும். உங்க வாக்கு நிறைவேறட்டும் அப்துல் அண்ணே. அப்துல் அவங்க 2 பேருக்கும் நல்ல மனசோட தந்தூரி செய்யறது எப்படின்னு கத்து கொடுத்தாரு. ஆனா அப்சல் ரொம்பவே தந்திரமானவன். அவன் மைண்ட்ல பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் குறிக்கோளா இருந்தது. அதனால அவன் புது கோழி பண்ணக்காரர் கிட்ட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டான். இந்த கோழி பண்ணக்காரன் அப்சலுக்கு செத்து போன கோழிங்களை குறைஞ்ச விலைக்கு விற்க ஆரம்பிச்சான். அதனால அப்சலோட லாபம் அதிகமாச்சு. தந்தூரி கவுண்டர் பெருசா இருந்ததுனால கஸ்டமர்ஸும் அதிகமாயிட்டாங்க. எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்தது. ஆனா ஒரு நாள் அப்துல் அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல ராத்திரி பகல்னு பார்க்காம இருந்தாரு. அப்பதான் அந்த ஹோட்டலோட முதலாளி சுல்தான் அங்க வந்தாரு. கண்ணா அப்சல், ஹோட்டல் எப்படிப்பா போயிட்டு இருக்கு? நல்லா போகுதுப்பா. அது சரி, நம்ம கோழி வாங்குற பண்ணைய மாத்திட்டேன்னு கேள்விப்பட்டேன். ஆமாப்பா, இந்த புது பண்ணக்காரரு குறைஞ்ச விலையிலேயே கோழிகளை நம்மளுக்கு சப்ளை பண்றாரு. அப்படியா? அது எப்படி? ஏன்னா அந்த கோழிங்க ஏற்கனவே செத்து போனதுங்க. அரே அல்லா, ஏன்பா இந்த மாதிரி அநியாயத்தை செய்யற? இது பாவம்பா. இந்த பாவத்தை செய்யாத. அவ கொடுக்கற தந்தூரி சாப்பிட்டு யாருக்காவது உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அப்புறம் அந்த அல்லாஹ் நம்மள மன்னிக்கவே மாட்டாரு கண்ணா. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுப்பா. எல்லா ஹோட்டல்காரங்களும் இப்படிதான் செய்யறானுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் எல்லாம் இப்படிதான் நடக்குது. இது வரைக்கும் எந்த நோயும் வந்ததில்லை, இனிமேலும் வராது. உனக்கு அறிகுறி சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். இனிமே இந்த ஹோட்டல் உன்னுடையது. நீ தான் இதுக்கு முதலாளி. நல்லதோ கெட்டதோ அது எல்லாம் உன் கையில தான் இருக்கு, சரியா? சுல்தான் சார் அங்க இருந்து கிளம்பி போனாரு. அவங்க பேசினது எல்லாத்தையும் அப்துல் கேட்டுட்டாரு. கொஞ்ச நேரம் பொறுத்து அவரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. ராத்திரி முழுக்க அப்துல் இதே விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்தாரு. ஜனங்க உயிரோட விளையாடுற இடத்துல நான் இனிமே வேலை செய்ய மாட்டேன். இது ரொம்பவே பாவம். ஆனா முதலாளி பையன் நான் சொல்றத கேட்க மாட்டாரு. பேசாம இந்த வேலையை விட்டுடலான்னு எனக்கு தோணுது. இப்ப அப்துல் என்ன யோசிச்சாருன்னா, சுல்தான் ஹோட்டல்ல சமைக்கிற வேலையை விட்டுடலான்னு யோசிச்சாரு. மறுநாள் காலையில அவரு ஹோட்டலுக்கு போனாரு. நேத்துக்கு நீங்க பேசுனதை நான் கேட்டுட்டேன். இனிமே இங்க வேலை செய்யறதுக்கு என் மனசாட்சி உறுத்துது. நான் இந்த ஹோட்டலை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். நல்லது. நீ என்ன நினைச்ச? நீ போயிட்டேன்னா இந்த ஹோட்டலை மூடிடுவேன்னு நினைச்சியா? அதான் இல்ல. ஆனா இதுக்கு மேல உனக்கு எந்த ஹோட்டல்லையும் வேலை கிடைக்காது. அது உறுதி அப்துல் அண்ணே. அத நான் ஏத்துக்கிறேன். வேலை இல்லாம நான் இருந்துருவேன். இந்த மாதிரி ஏமாத்தி சம்பாதிக்க நான் விரும்புறேன். அப்துல் இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அவரு நிறைய ஹோட்டல்ல வேலை தேடி அலைஞ்சாரு. ஆனா அவருக்கு வேலை எங்கேயும் கிடைக்கல. ரொம்ப நொந்து போய் ஒரு நாள் அவரு தன்னோட நண்பன் முஸ்தபா சைக்கிள் கடையில உட்கார்ந்துருந்தாரு. என்னப்பா ஆச்சு? இன்னைக்கு வேலை கிடைக்கலையா? இல்ல நண்பா, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. தந்தூரி பண்ற வேலையை தவிர வேற எந்த வேலையும் எனக்கு தெரியாது. வேற வேலை செய்ய சொல்லி உன்னை யார் சொன்னது? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீயே சொந்தமா ஒரு தந்தூரி கவுண்டரை ஓபன் பண்ணா என்ன? அவ்வளவு பணம் என்கிட்ட இல்ல. தந்தூரி ரொம்ப விலை அதிகம். அது மட்டும் இல்லாம ஹோட்டல் வேணும் இல்ல, அதுக்கு வாடகை, இதுக்கெல்லாம் நான் எங்க போறது? உன்னுடைய எல்லா கேள்விக்கும் ஒரே ஒரு பதில் தான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. முஸ்தபா 2 பழைய சைக்கிள் ரிம் எடுத்துட்டு வந்தாரு. அப்புறம் அதுல ஹோல்ஸ போட்டு ஒரு கம்பியை போட்டாரு. இந்தா ரெடி ஆயிடுச்சு. என்ன இது? புரிய வைக்கிறேன். முஸ்தபா கிட்ட ஒரு தள்ளி வண்டி இருந்தது. முஸ்தபா அந்த கைவண்டிக்கு மேல இருந்த மரத்தை உடைச்சு எடுத்தாரு. அப்புறம் இந்த தந்தூரை அந்த கைவண்டியில ஃபிக்ஸ் பண்ணாரு. இப்போ இதுக்கு கீழே அடுப்பு கரிய பத்த வை.
அப்புறம் இத சுத்தி சுத்தி தந்தூரி பண்ணேன். அடேங்கப்பா, இது ரொம்ப நல்லா இருக்கே. இதை எப்படி யோசிச்ச? உனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சேன், அதான் யோசனை தானா வந்துருச்சு. நன்றி நன்றி நண்பா. மறுநாள்ல இருந்து முஸ்தபா அந்த கைவண்டியில தந்தூரி விற்க ஆரம்பிச்சாரு. தந்தூரி செய்யறதுல முஸ்தபா கை தேர்ந்த ஆளு. ஆனா அவர்கிட்ட ஹோட்டல் இல்ல, அதனால அவரோட தந்தூரி விலையும் ரொம்ப குறைவா தான் இருந்தது. முஸ்தபாவோட தள்ளுவண்டி தந்தூரி கடையில கஸ்டமர்ஸ் கூட்டம் எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தது. அதே சுல்தான் ஹோட்டல்ல ஃபுட் ஆபீசர்ஸ் வந்து செக் பண்ணாங்க. அப்புறம் செத்து போன கோழியை சமைச்சு விற்கிறதுனால அவங்களோட ஹோட்டலுக்கு சீல் வச்சுட்டாங்க. அந்த குற்றத்துக்காக அப்சலுக்கு சிறை தண்டனை கொடுத்தாங்க. ஒருவேளை இதுதான் இயற்கையோட நியாயம் போல இருக்கு. நல்லவங்களுக்கு எப்போ நல்லதுதான் நடக்கும், அப்புறம் கெட்டவங்களுக்கு கெட்டதுதான் நடக்கும். இதுக்கு தான் சொல்லுவாங்க, நல்லதை மட்டும் செய், நல்லதே நடக்கும். அப்துல் ஒரு பிரமாதமான சமையல்காரர். அவரு சுல்தான் மியா ஹோட்டல்ல தந்தூரி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. எனக்கு ஒரு தந்தூரி பார்சல் கொடுங்க. இதோ தந்துடுறேன். அப்துல் என்ன, உங்க கையால செய்யற தந்தூரியை பத்தி சொல்லவே தேவையில்ல. நானும் நிறைய ஹோட்டல்ல தந்தூரி சாப்பிட்டிருக்கேன், ஆனா உங்க கையில இருக்கிற கைப்பக்குவம் வேற எங்கேயுமே கிடையாதுண்ணே. நன்றி. என்னுடைய தந்தூரி உங்களுக்கு பிடிச்சிருக்கே, அதுவே சந்தோஷம். அப்துல் பல வருஷங்களா இதே ஹோட்டல்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நாள் சுல்தான் மியாவோட பையன் ஹப்சல் ஹோட்டலை பாத்துக்கிற பொறுப்பை ஏத்துக்கிட்டான். தம்பி, உங்க ஹோட்டல் தந்தூரி உண்மையிலேயே சூப்பரு. எனக்கு தெரியும், நிறைய கஸ்டமர்ஸ் அப்துல் அண்ணன் தந்தூரி பத்தி பாராட்டுறாங்க. இத கேட்டுட்டு அப்துல் சிரிச்சாரு. அவருக்கு ஹப்சல் மைண்ட்ல இருக்கிற குறுக்குத்தனமான புத்தி என்னன்னு தெரியாது. ஹப்சல் என்ன யோசிச்சு வச்சிருந்தான்னா, அதாவது அவன் தந்தூரி கவுண்டரை பெருசாக்கலாம்னு நினைச்சான். இன்னும் நிறைய சமையல்காரங்களை வைக்கணும்னு நினைச்சான். அப்துல் அண்ணன், இன்னும் நீங்க சில சமயக்காரங்களுக்கு உங்களை மாதிரி தந்தூரி செய்ய கத்து கொடுக்கணும். அது என்னன்னா, நான் தந்தூரி கவுண்டரை பெருசாக்க போறேன். அப்பதான் என்னால நிறைய ஆர்டர் எடுக்க முடியும். நிச்சயமா தம்பி, நான் எல்லா சமயக்காரங்களுக்கும் சொல்லி கொடுக்கறேன். இத கேட்டதும் ஹப்சல் சந்தோஷப்பட்டான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தந்தூரி கவுண்டர் பெருசாச்சு. இன்னும் 2 சமையல்காரங்க அந்த கவுண்டருக்கு வந்துட்டாங்க, அல்தாஃப் அப்புறம் அர்பாஸ். இப்ப என்ன கவனமா பார்த்து கத்துக்கங்க. என்ன மாதிரியே நல்லா தந்தூரி செஞ்சீங்கன்னா கஸ்டமர்ஸ் உங்களையும் பாராட்டுவாங்க. அப்துல் அவங்க 2 பேருக்கும் தந்தூரி எப்படி செய்யறதுன்னு நல்லா கத்து கொடுத்தாரு. கொஞ்ச நாள்லயே அவங்க 2 பேரும் அப்துல் மாதிரி தந்தூரி செய்ய கத்துக்கிட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, பகல்ல இந்த ஹோட்டல் 2 மடங்கும், ராத்திரியில 4 மடங்கு வியாபாரம் நடக்கும். உங்க வாக்கு நிறைவேறட்டும் அப்துல் அண்ணே. அப்துல் அவங்க 2 பேருக்கும் நல்ல மனசோட தந்தூரி செய்யறது எப்படின்னு கத்து கொடுத்தாரு. ஆனா அப்சல் ரொம்பவே தந்திரமானவன். அவன் மைண்ட்ல பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் குறிக்கோளா இருந்தது. அதனால அவன் புது கோழி பண்ணக்காரர்கிட்ட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டான். இந்த கோழி பண்ணக்காரன் அப்சலுக்கு செத்து போன கோழிங்களை குறைஞ்ச விலைக்கு விற்க ஆரம்பிச்சான். அதனால அப்சலோட லாபம் அதிகமாச்சு. தந்தூரி கவுண்டர் பெருசா இருந்ததுனால கஸ்டமர்ஸும் அதிகமாயிட்டாங்க. எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்தது. ஆனா ஒரு நாள் அப்துல் அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல ராத்திரி பகல்னு பார்க்காம இருந்தாரு. அப்பதான் அந்த ஹோட்டலோட முதலாளி சுல்தான் அங்க வந்தாரு. கண்ணா அப்சல், ஹோட்டல் எப்படிப்பா போயிட்டு இருக்கு? நல்லா போகுதுப்பா. அது சரி, நம்ம கோழி வாங்குற பண்ணைய மாத்திட்டேன்னு கேள்விப்பட்டேன். ஆமாப்பா, இந்த புது பண்ணக்காரரு குறைஞ்ச விலையிலேயே கோழிகளை நம்மளுக்கு சப்ளை பண்றாரு. அப்படியா? அது எப்படி? ஏன்னா அந்த கோழிங்க ஏற்கனவே செத்து போனதுங்க. அரே அல்லா, ஏன்பா இந்த மாதிரி அநியாயத்தை செய்யற? இது பாவம்பா, இந்த பாவத்தை செய்யாத. நாம கொடுக்கற தந்தூரி சாப்பிட்டு யாருக்காவது உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அப்புறம் அந்த அல்லாஹ் நம்மள மன்னிக்கவே மாட்டாரு கண்ணா. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுப்பா. எல்லா ஹோட்டல்காரங்களும் இப்படிதான் செய்யறானுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் எல்லாம் இப்படிதான் நடக்குது. இது வரைக்கும் எந்த நோயும் வந்ததில்லை, இனிமேலும் வராது. உனக்கு அறிகுறி சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். இனிமே இந்த ஹோட்டல் உன்னுடையது. நீ தான் இதுக்கு முதலாளி. நல்லதோ கெட்டதோ அது எல்லாம் உன் கையில தான் இருக்கு, சரியா? சுல்தான் சார் அங்கேருந்து கிளம்பி போனாரு. அவங்க பேசினது எல்லாத்தையும் அப்துல் கேட்டுட்டாரு. கொஞ்ச நேரம் பொறுத்து அவரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. ராத்திரி முழுக்க அப்துல் இதே விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருந்தாரு. ஜனங்க உயிரோட விளையாடுற இடத்துல நான் இனிமே வேலை செய்ய மாட்டேன். இது ரொம்பவே பாவம். ஆனா முதலாளி பையன் நான் சொல்றத கேட்க மாட்டாரு. பேசாம இந்த வேலையை விட்டுடலான்னு எனக்கு தோணுது. இப்ப அப்துல் என்ன யோசிச்சாருன்னா, சுல்தான் ஹோட்டல்ல சமைக்கிற வேலையை விட்டுடலான்னு யோசிச்சாரு. மறுநாள் காலையில அவரு ஹோட்டலுக்கு போனாரு. நேத்துக்கு நீங்க பேசுனதை நான் கேட்டுட்டேன். இனிமே இங்க வேலை செய்யறதுக்கு என் மனசாட்சி உறுத்துது.
நான் இந்த ஹோட்டலை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். நல்லது. நீ என்ன நினைச்ச? நீ போயிட்டேன்னா இந்த ஹோட்டலை மூடிடுவேன்னு நினைச்சியா? அதான் இல்ல. ஆனா இதுக்கு மேல உனக்கு எந்த ஹோட்டல்லையும் வேலை கிடைக்காது. அது உறுதி அப்துல்லனே. அத நான் ஏத்துக்கிறேன். வேலை இல்லாம நான் இருந்துருவேன். இந்த மாதிரி ஏமாத்தி சம்பாதிக்க நான் விரும்பல. அப்துல் இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அவரு நிறைய ஹோட்டல்ல வேலை தேடி அலைஞ்சாரு. ஆனா அவருக்கு வேலை எங்கேயும் கிடைக்கல. ரொம்ப நொந்து போய் ஒரு நாள் அவரு தன்னோட நண்பன் முஸ்தபா சைக்கிள் கடையில உட்கார்ந்திருந்தாரு. என்னப்பா ஆச்சு? இன்னைக்கும் வேலை கிடைக்கலையா? இல்ல நண்பா, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. தந்தூரி பண்ற வேலையை தவிர வேற எந்த வேலையும் எனக்கு தெரியாது. வேற வேலை செய்ய சொல்லி உன்னை யார் சொன்னது? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீயே சொந்தமா ஒரு தந்தூரி கவுண்டரை ஓபன் பண்ணா என்ன? அவ்வளவு பணம் என்கிட்ட இல்ல. தந்தூரி ரொம்ப விலை அதிகம். அது மட்டும் இல்லாம ஹோட்டல் வேணும் இல்ல, அதுக்கு வாடகை, இதுக்கெல்லாம் நான் எங்க போறது? உன்னுடைய எல்லா கேள்விக்கும் ஒரே ஒரு பதில் தான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. முஸ்தபா 2 பழைய சைக்கிள் ரிம் எடுத்துட்டு வந்தாரு. அப்புறம் அதுல ஹோல்ஸ போட்டு ஒரு கம்பியை போட்டாரு. இந்தா ரெடி ஆயிடுச்சு. என்ன இது? புரிய வைக்கிறேன். முஸ்தபா கிட்ட ஒரு தள்ளி வண்டி இருந்தது. முஸ்தபா அந்த கைவண்டிக்கு மேல இருந்த மரத்தை உடைச்சு எடுத்தாரு. அப்புறம் இந்த தந்தூரை அந்த கைவண்டியில ஃபிக்ஸ் பண்ணாரு. இப்போ இதுக்கு கீழே அடுப்பு கறிய பத்த வை. அப்புறம் இத சுத்தி சுத்தி தந்தூரி பண்ண. அடேங்கப்பா, இது ரொம்ப நல்லா இருக்கே. இதை எப்படி யோசிச்ச? உனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சேன். அதான் யோசனை தானா வந்துருச்சு. நன்றி நன்றி நண்பா. மறுநாள்ல இருந்து முஸ்தபா அந்த கைவண்டியில தந்தூரி விற்க ஆரம்பிச்சாரு. தந்தூரி செய்யறதுல முஸ்தபா கை தேர்ந்த ஆளு. ஆனா அவர்கிட்ட ஹோட்டல் இல்ல. அதனால அவரோட தந்தூரி விலையும் ரொம்ப குறைவா தான் இருந்தது. முஸ்தபாவோட தள்ளுவண்டி தந்தூரி கடையில கஸ்டமர்ஸ் கூட்டம் எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தது. அதே சுல்தான் ஹோட்டல்ல ஃபுட் ஆபீசர்ஸ் வந்து செக் பண்ணாங்க. அப்புறம் செத்து போன கோழியை சமைச்சு விற்கிறதுனால அவங்களோட ஹோட்டலுக்கு சீல் வச்சுட்டாங்க. அந்த குற்றத்துக்காக அப்சலுக்கு சிறை தண்டனை கொடுத்தாங்க. ஒருவேளை இதுதான் இயற்கையோட நியாயம் போல இருக்கு. நல்லவங்களுக்கு எப்பவும் நல்லதுதான் நடக்கும், அப்புறம் கெட்டவங்களுக்கு கெட்டதுதான் நடக்கும். இதுக்கு தான் சொல்லுவாங்க, நல்லதை மட்டும் செய், நல்லதே நடக்கும். கமலாபுரம்ங்கிற ஒரு கிராமம் இருந்தது. அங்க லக்ஷ்மண் தன்னோட பொண்ணு ரீமா கூட வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. ரீமாவோட அம்மா ரீமா சின்ன வயசுலயே இறந்து போயிட்டதால லக்ஷ்மண் ரீமாவை நல்லபடியா கவனிச்சுக்கிறதுக்காக ஷில்பாங்கிற ஒரு பொண்ணை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஷில்பா வீட்டுக்கு வந்ததுல இருந்து லக்ஷ்மண் ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. ஏன்னா ரீமாக்கு ஒரு அம்மாவோட பாசம் கிடைக்கும்னு நினைச்சாரு. ஆனா அவர் யோசிச்சதுக்கு தலைக்கிழையா நடந்தது. ஷில்பா ரீமாவை வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் செய்ய வச்சிட்டு இருந்தா. பாத்திரம் விளக்குறது, துணி துவைக்கிறது, அப்புறம் தன்னோட கை கால்களையும் அமுக்க வச்சா. ரீமாவை தனக்கு சேவை செய்யற மாதிரியான ஒரு பணிப்பெண்ணா வச்சுக்கிட்டு இருந்தா. எல்லா வேலைகளையும் ரீமாவையே செய்ய வச்சிட்டு இருந்தா. ஆனா லக்ஷ்மணுக்கு ஷில்பா செய்யறது எதுவுமே தெரியாது. இன்னமும் தூங்கிட்டு இருக்கியாமா மகாராணி? எத்தனை வேலைகள் இருக்கு, ஏந்திரி. நாள் முழுக்க பாரமா வீட்லயே உட்கார வேண்டியது. ஆனா வேலையை மட்டும் கொஞ்சம் கூட செய்யறது கிடையாது. காலங்காத்தால என்ன எதுவும் சொல்லாதீங்க. நான் நாள் முழுக்க சும்மா இருந்தேனா இந்த வீட்டு வேலையெல்லாம் யார் செய்றா? நீ நல்லாவே வார்த்தைக்கு வார்த்தை பேசுறது கத்துக்கிட்டடி. வரட்டும் உங்க அப்பாவை, எல்லா விஷயத்தையும் அவர்கிட்டயே நான் சொல்லிடுறேன். சொல்லிக்கோங்க, நான் என்ன அவருக்கு பயப்படவா போறேன்? நானும் உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுவேன். நானும் யாருக்கும் குறைஞ்சவ கிடையாது. முதல்ல அவரை வரட்டும், அப்புறம் நீ பாரு. நானும் உன்னை பத்தி நல்லா கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். நீங்க எந்த ஒரு வேலையும் செய்யாம ஜாலியா மொபைலையே பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிடுவேன். எல்லாரோட பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கும். நீங்க நாள் முழுக்க ஓய்வு எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. வரட்டும் எங்க அப்பாவை. சாயந்தரம் லக்ஷ்மண் ரொம்பவே நொந்து போய் வீட்டுக்கு திரும்ப வந்திருந்தாரு. லக்ஷ்மணோட கவலையா இருக்கிற மூஞ்சிய பார்த்து ஷில்பா இப்படி சொன்னா, என்னாச்சுங்க, ஏன் இவ்ளோ கவலையா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா என்ன? உங்களை யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா? ரீமா, ஏதாவது சாப்பிடறதுக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணியும் எடுத்துட்டு வா. அட நான் என்னன்னு சொல்லட்டும், யாருமே ஒண்ணுமே சொல்லல. ஆனா ஓனர் வந்து என்ன வேலையில இருந்து தூக்கிட்டாங்க. எங்க கம்பெனியை மூடிக்கிட்டே இருக்கு. கம்பெனி எல்லாம் லாஸ்ல போய்கிட்டே இருக்குல்ல, அதனால ஓனருக்கு பெரிய இழப்பு. அதனால அவங்க ரொம்ப வருஷமா வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்கல்ல, அவங்கள வேலையில இருந்து தூக்கிட்டாங்க. என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க அந்த இடத்துல நிறைய வருஷமா வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க. இப்போ உங்களுக்கு வேலையே இல்லைன்னா நாம என்னத்தை சாப்பிடுறது? அட கடவுளே. குழந்தை வேற பெரியவள ஆயிட்டே இருக்கா. அவளோட கல்யாணத்துக்காக கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கோம்.
அதை நம்ம பயன்படுத்தி ஏதாச்சும் வியாபாரத்தை பண்ணி ஆகணும். அப்பா, நாம வடாபாவ் வியாபாரத்தை ஏன் பண்ணக்கூடாது? இந்த வியாபாரம் ரொம்ப நல்லா ஓடும்பா. இந்த வடாபாவ் வியாபாரத்தை கொஞ்சம் காசு வச்சு நிறைய லாபத்தை சம்பாதிக்கலாம்ப்பா. அப்புறம் ஜனங்களுக்கும் கம்மி காசுலயே வயிறு நிரம்பிடும்பா. அதோடவே வடாபாவோட விலை ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால ஜனங்க நிறைய வாட்டி சாப்பிடுவாங்க. பிசினஸ்ல என்ன இருக்கு? நீங்க ஏதாவது வேலையே தேடுங்க. பெருசா வந்துட்டா வடாபாவ் வியாபாரத்தை செய்யறதுக்கு. போய் உன் வேலைய பாரு. இல்ல, ரீமா சரியா தான் சொல்றான். வடாபாவ் வியாபாரம் ரொம்ப நல்லபடியா நடக்கும். நான் இப்பவே அதுக்காக ஏதாச்சும் பண்றேன். ஆமாம்ப்பா, உங்களுக்கு இந்த வியாபாரத்துல யாரு உதவி செஞ்சாலும் செய்யாட்டியும் நான் மட்டும் கண்டிப்பா பண்ணுவேன். யாரு செஞ்சாலும் செய்யாட்டியுமா? என்னடி சொல்ல வர? நானும் என் புருஷனுக்கு வேலையில உதவி செய்வேன். நீங்க எப்படி உதவி செய்வீங்கன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியுமே. எல்லா வேலையும் என்னையே செய்ய வைப்பீங்க, எனக்கு நல்லா தெரியும். ரீமா சொன்ன மாதிரியே லக்ஷ்மண் வடாபாவ் வியாபாரத்தை ஆரம்பிச்சாரு. இங்கேயும் ஷில்பா ரீமா கிட்ட இருந்தே வேலை வாங்கிக்கிட்டு இருந்தா. கஸ்டமர்ஸ்க்கு வடாபாவ் கொடுக்கறதுல இருந்து பெரிய பெரிய பாத்திரங்களை தேய்க்கிற வரைக்கும் எல்லா வேலையும் ரீமா தான் செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஆனா ஷில்பா மகாராணி ஆட்டம் உக்காந்துக்கிட்டே இருப்பா. இப்படியே ஒரு மாசம் கடந்தது. லக்ஷ்மண் எப்படியாவது ரீமாவை ஸ்கூல்ல சேர்த்து விடணும்ட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா ஷில்பா இப்படி சொன்னா, ஸ்கூலு ஊலுன்ட்டு எதுவுமே தேவையில்லை. நாம இன்னொரு வடாபாவ் தள்ளு வண்டியை வச்சாகணும். ரீமா அடுத்த வருஷத்துலயும் படிக்கலாம்ல. அப்புறம் நீங்க அவ மேல கொஞ்சம் நிறையவே அக்கறை காட்டுறீங்க போலயே. நமக்குன்னு ஒரு குழந்தை யாராவது வந்திருந்தா நீங்க இப்படியே அக்கறை காட்டிருப்பீங்களா? அட, எனக்கு தெரியும் எல்லா வேலையும் என் செல்லக்குட்டி தான் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு. எல்லா வேலையும் நீ அவகிட்ட பண்ண சொல்லிட்டே இருக்க. கடையோட லக்ஷ்மி இவன் மட்டும்தான், இவதான். அவ தான் எல்லாத்தையும் செய்யறானா? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் உங்களுக்கு பாரமா இருக்கேன்ல. அந்த கடை என்னோடது. நான் தான் எல்லா வேலையும் செஞ்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். அதனால இந்த வடாபாவ் கடைய நீங்க எனக்கு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க ஏன் கூட இருப்பீங்களா இல்ல உங்க பொண்ணு கூட இருப்பீங்களான்னு முடிவு செஞ்சுக்கோங்க. ஷில்பாக்கும் லக்ஷ்மணுக்கும் நடுவுல ஒரு பெரிய சண்டையே ஆயிடுச்சு. லக்ஷ்மண் தன்னோட பொண்ணு ரீமாவோடையே இருந்தாரு. இன்னொரு பக்கம் ஷில்பா பிறந்த வீட்ல இருந்து தன்னோட தம்பியை கூப்பிட்டுக்கிட்டு அந்த பழைய வியாபாரத்தை அவளே தனியா நடத்த ஆரம்பிச்சா. ஆனா அந்த கடை ரீமாவால தான் ஓடிக்கிட்டு இருந்தது. இதனால ஷில்பாவோட கடைக்கு சில கஸ்டமர்ஸ் தான் வந்துட்டு இருந்தாங்க. ஆனா லக்ஷ்மணும் ரீமாவும் தனி ஆளுங்களாயிட்டாங்க. அதோடவே இப்போ லக்ஷ்மணுக்கு வேற ஒரு வேலையும் இல்ல. செல்லக்குட்டி, கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தனோ அப்படியே ஆயிட்டேன். மறுபடியும் நான் வேலையை தேடியே ஆகணும். ஷில்பா நம்மக்கிட்ட இருந்து கடையை பொண்ணுக்கிட்டா. அவங்க தம்பியை கூப்பிட்டு அவங்க கூட வியாபாரம் பண்ணி நம்மள தனியா அனாதையா விட்டுட்டா. நீங்க கவலைப்படாதீங்கப்பா. நாம ஏன் தலைகீழையான வடாபாவை விற்க கூடாது? அதுவும் ஒரு புது கடையில. உல்டா வடாப்பாவா? உல்டா வடாப்பாவ் அது எப்படி? இது புது விதமான வடாபாவ். இதுல பாவுக்குள்ள உருளைக்கிழங்க ஸ்டஃப் பண்ணுவாங்கப்பா. அப்புறம் அதை கடலை மாவுல டிப் பண்ணி ஃப்ரை பண்ணிடணும். இதே விஷயத்த நான் அம்மா கிட்டயும் சொல்லியிருந்தேன். ஆனா அம்மா இதை செய்ய வேண்டான்னு சொன்னாங்க. அதனால நம்மளோட புது கடையில இதை செய்யலான்ட்டு நான் நினைக்கிறேன்ப்பா. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. இப்போ அதுக்கெல்லாம் நான் தயார் பண்றேன். நாளைக்கு காலையில அதை ஆரம்பிக்கிறேன். அப்ப நானும் இந்த விஷயத்துல உங்களுக்கு உதவியா இருப்பேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நம்மளோட இந்த வியாபாரம் கண்டிப்பா சூப்பரா போகும். அப்புறம் என்ன, ஜனங்க தலைகீழ வடாபாவ் பத்தி கேள்விப்பட்டதே இல்ல. ரீமா இப்படி தலைகீழ வடாபாவ் வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கான்ட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வந்ததும் அந்த தலைகீழ வடாபாவை சாப்பிட்றதுக்காக எல்லா கஸ்டமர்ஸும் ரீமாவோட கடைக்கு தான் வந்துட்டு இருந்தாங்க. அவங்களோட வியாபாரம் முதல் நாள்ல இருந்தே சூப்பரா போயிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் ஷில்பாவோட கடையில இருந்து ஒருத்தர் கூட வடாபாவை வாங்கிக்கவே இல்ல. ரீமா பொண்ணு, எங்களுக்கும் உல்டா வடாப்பாவ் கொடுமா. நாங்க கொஞ்சம் சாப்பிட்டு பாக்குறோம். சரி, இதோ கொண்டு வரேன். அவங்க கடை ரொம்ப நல்லா ஓடுது. நம்ம கடையும் இதே மாதிரி போய்கிட்டே இருந்துச்சுன்னா மறுபடியும் நான் வீட்டுக்கு போயிடுவேன். இங்க ஈ ஓட்டுறதுக்கு பதிலா வீட்டுல சும்மா இருக்கலாம். ஆனா உனக்கு என்ன தனியா விட்டுட்டு போகணும்ட்டு ஏண்டா தோணுது? இதுதானா தம்பியா இருக்கிறதுக்கான ஒரு கடமை? ஷில்பாவோட வியாபாரம் சரியா ஓடாததால சித்தார்த் திரும்ப தன்னோட வீட்டுக்கு போயிட்டான். இதனால ஷில்பா தனியாளாயிட்டா. இப்ப அவகிட்ட வீடும் இல்ல, வியாபாரமும் இல்ல. இப்போ தம்பியும் விட்டுட்டு போயிட்டான்.
ஆனா இங்க ரீமா ஒரு நல்ல ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தா. அப்புறம் அவளோட தலைக்கீழ வடாப்பா வியாபாரம் சூப்பரா போயிட்டு இருந்தது. தூரத்துல இருந்து எல்லாம் கூட ஜனங்க வந்து அவளோட தலைக்கீழ வடாப்பாவை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்பா அம்மா இப்போ தனியாள் ஆயிட்டாங்க. அவங்க கண்டிப்பா அவங்களோட தப்ப உணர்ந்திருப்பாங்க. நாம அவங்கள திரும்ப கூட்டிட்டு வந்துடலாம்ப்பா. இதால நம்மளோட குடும்பம் திரும்ப சேர்ந்துரும். ரீமா சொன்னதை கேட்டு லக்ஷ்மண் ஷில்பாவை மன்னிச்சிட்டாரு. அப்புறம் அவளை வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்தாரு. என்னோட செல்ல கண்ணு, நான் உன்னை எப்பவுமே திட்டிட்டு இருந்தேன், நிறைய வேலையும் செய்ய வச்சேன். ஆனா நீ என் மேல இவ்ளோ பாசமா இருக்கியே, எனக்கு இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்னால முடிஞ்சா என்ன மன்னிச்சிடுமா. நம்மளோட வீட்டோட உண்மையான லக்ஷ்மி நீதாண்டா. நீங்க இப்படி மன்னிப்பை கேட்டுக்கிட்டு என்ன கஷ்டப்படுத்துறீங்க. எப்படி இருந்தாலும் நான் உங்க பொண்ணு தானே. இதை கொண்டாடுறதுக்காக நாம ஒரு போட்டியை வச்சுக்கலாம். தலைக்கீழ வடாப்பாவை யார் அதிகமா சாப்பிடுவாங்கன்னு பார்க்கலாம். உன்னை விட அதிகமா தலைக்கீழ வடாப்பாவை சாப்பிட்றதுக்கு நான் முயற்சி செய்யறேன். இனி நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. நாங்க அம்மா பொண்ணுங்க 2 பேரும் சேர்ந்து இந்த சிட்டில இருக்கிற வியாபாரங்களை விட ரொம்ப நல்லா வியாபாரத்தை செய்வோம். இதுக்காக நானும் ரெடியா இருக்கேன். என் கண்ணு, இனிமே உனக்கு நான் கிஃப்ட்ஸ் தான் கொடுப்பேன். உன்னை எந்த வேலையும் செய்ய விட மாட்டேன். லக்ஷ்மணோட இந்த தலைக்கீழ வடாப்பா வியாபாரம் ரொம்ப சூப்பரா போச்சு. அப்புறம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க.